ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்வதற்கு பணம் பெருகிறதுக்கும் ஆடி வெள்ளி வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். வருமான குறைவு, வியாபார விருத்தியின்மை, தொழில் நஷ்டம், அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையினால் குடும்பம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வீட்டில் இந்த வளையல் அணிஞ்சு நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்து குடியேறுவாங்க. அப்படியான ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் வளையல் அணியாமல் பூஜை செய்யக்கூடாது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு உண்மையான கருத்து. வளையல் அணிந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய பூஜை வந்து நிறைவு பெறாது. அதனால் எப்பொழுதுமே வளையல் போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து பூஜை செய்யணும். வளையல் போடுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. எல்லா சாஸ்திர சடங்குகளுக்கும் வளையல் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. வளைகாப்பு செஞ்சாலும் சரி, நலுங்கு செஞ்சாலும் சரி, திருமணம், இது போல் எல்லா விசேஷ நாட்கள்லையும் பெண்கள் வந்து கை நிறைய வளையலோடு இருக்கிறது அவங்களுக்கு இறையரில் கூட்டம். வளையல்களில் சங்கு வளையல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சங்கு ஆதிசேஷனுடைய அம்சம். சங்கில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்காங்க. வலம்புரி சங்கை வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு வருவங்களுக்கு வறுமையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தோஷத்தையும் போக்கக்கூடிய, நிறைய தோஷங்களை போக்கக்கூடிய அற்புதமான சங்கால செய்யப்பட்ட வளையலை நம்ம பெண்கள் நம்ம அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்ம அந்த வளையலை போட்டுக்கிட்டு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முழு அருள் நமக்கு கிடைக்கும். சங்கு வளையல்கள் இப்போ நிறைய ஆன்லைனில் ஷாப்பில் நிறையவே கிடைக்குது. சங்குனால வளையல்கள் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வருமானத்தை கூட்டக்கூடியது. வெள்ளிக்கிழமையில் நம்ம அதை போட்டுக்கிட்டு நம்ம பூஜை செஞ்சுட்டு நம்ம கையால் நம்ம கணவர் கையில் ₹1 கொடுத்தா கூட அது பல கோடியாக மாறும். காலையிலேயே வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜாரியை சுத்தம் பண்ணி பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிடணும். மகாலட்சுமியின் பாதத்துக்கு அடியில் ₹1 நாணயத்தை வச்சு விளக்கேற்றி பூஜை செய்யுங்க. குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய நபர்கள், அதாவது உங்கள் கணவராக இருக்கலாம், அல்லது உங்கள் அப்பா தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். வருமானம் ஈட்டக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யணும், பூஜை செஞ்சு அந்த ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்கள் கையால், அதாவது இந்த சங்கு வளையல் போட்டு உங்கள் கையால் அந்த ₹1 கொடுத்து நீங்கள் வழி அனுப்பி வைங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சங்கு வளையல் போட்டு பூஜை செஞ்சு ₹1 கொடுக்கும்போது நிச்சயமாக அது பல ரூபாயாக பெருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதிகரிக்க செஞ்சு பொருளாதார ரீதியாக உங்களை ரொம்பவே மேம்படுத்தும். ரொம்பவே அற்புதமான இந்த பரிகாரத்தை சாதாரணமாக எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் செய்யலாம். அதுவும் குறிப்பாக இந்த அம்மனோட அருள் நிறைந்த இந்த ஆடி வெள்ளியில் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சங்கு வளையல் போட்டுக்கிட்டு பூஜை செஞ்சு அந்த ₹1 வச்சு பூஜை செஞ்சு நீங்கள் உங்களை வீட்டில் வருமானம் ஈட்டக்கூடியவங்க கையில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கும். அந்த ₹1 வந்து பல விதமான அற்புதங்களை செய்யும். நம்ம ₹1 சாதாரண ₹1 நம்ம சொல்கிறோம். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான காயின்னு பார்த்திங்கன்னா அது ₹1 தான். அதனால் அந்த ₹1 நம்ம வந்து பூஜை செஞ்சு கொடுக்கும்போது அது பல கோடியாக மாறத்துக்கான வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் செல்வம் தாண்டவம் ஆடும். மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக நம்மக்கிட்ட கிடைச்சிட்டா போதும், நிச்சயமாக நமக்கு பொருளாதார ரீதியாக பல அதிரடி மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இப்போலேருந்தே நம்மளுடைய குடும்ப கஷ்டம் தீரணும், பணம் பெருகணும், நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னாக்கா சங்கு வளையலை போட்டுக்கோங்க. ரெகுலராக போட்டுக்க முடியலைனாலும் வெள்ளிக்கிழமையில் சங்கு வளையல் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட பூஜையை நீங்கள் செய்ய தொடங்குங்க. சங்கு வளையலோட ஒரு சிகப்பு வளையலும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலினாலும் சங்கு வளையலோட அந்த சிகப்பு வளையலும் சேர்த்து போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் நினைக்கலாம் வளையல் போட்டால் கோடி கோடியாக கிடைக்குமா அப்படின்னு. அப்படி கிடையாது. வளையல் போட்டாக்கா அது வந்து பெண்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். அதுவும் இப்போ ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து கை நிறைய கண்ணாடி வளையல்லாம் போட்டுக்கிட்டு அம்மனுக்கு வந்து நம்ம பூஜை செய்யும்பொழுது அம்மனுக்கே ரொம்ப பிடிக்கும். அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமானது வந்து வளையல் இல்லையா? அந்த வளையலை வந்து நம்ம இயல்பாகவே பெண்கள் அணியும் போது அது மங்களகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுமங்கலித்தன்மை அதிகரிக்கும். ஆனால் இந்த மாதிரி சங்கு வந்து மகாலட்சுமி தாயாரோட ஒரு முக்கியமான அம்சம். இந்த சங்கால் நம்ம செய்யப்பட்ட அந்த வளையலை நம்ம போட்டுக்கும் பொழுது நமக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும். அதனால் நமக்கு வந்து வருமானம் அதிகரிக்கணும், செல்வம் பெருகணும், நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சங்கு வளையலை போட்டுக்கிட்டு வெள்ளிக்கிழமையில் பூஜை செஞ்சு பாருங்கள்.
நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுவும் இப்போ ஆடி மாதத்தில் அம்மனோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியாக நீங்கள் போடும்போது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதை உங்கள் கண்கூட உணரலாம். வருமானம் வந்து உங்கள் வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் வருமானம் வந்து அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூட கவனித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் முன்னேற்றம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உங்கள் வீடும் சுபிட்சமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல அதிரடி மாற்றங்கள் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் மகாலட்சுமி தாயாரின் கருணையாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.